கவர்மெண்ட் கம்பெனி, ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி, ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கு இந்த வருஷம் ஒரு 125% ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி இப்போ ஸ்ப்ளிட் அனவுன்ஸ் பண்ண போறேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனவுன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ரெக்கார்ட் டேட் குடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி என்ன? அது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு? இந்த கம்பெனிய நம்ம லாங் டெர்ம் வச்சுக்கலாமா? அப்படின்றது ஒரு குயிக்கா பார்க்கலாம். ஸோ கம்பெனியோட பேரு மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். இவங்க வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் பிளஸ் வார்க்கு தேவையான அந்த ஷிப்ஸ் பிளஸ் பேசஞ்சர் ஷிப்ஸ் இந்த மாதிரி அந்த ஷிப் பில்டிங்ல நிறைய பண்றாங்க. அவங்க ஒரு லீடிங் பிளேயராகவும் இருக்காங்க. ₹10 ஷேரை வந்து இப்போ ₹5 ஷேரை ஸ்பிளிட் பண்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் ₹4756. இதோட ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்குங்களா? இப்போ நீங்க உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இப்போ 5 வச்சிருக்கீங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. அப்படின்னா என்ன ஆகும்னா இதோட ரேட்டை போட்டு உங்களோட வேல்யூ பார்த்து ₹23,780 ஆகும். ரெக்கார்ட் டேட் சொல்லிருந்தீங்களா ஸ்பிளிட் பண்றதுக்கு உங்களுக்கு 27 டிசம்பர். ₹10 ஷேர் ₹5 ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸ்டாக் பிரைஸ் அப்படியே பாதியா குறையும் அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு. அப்போ வந்து அந்த ₹4756 இருக்கிறது ₹2,378 ட்ரேட் ஆகும். அப்போ அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5 குறைஞ்சிரும். ஸோ உங்களோட நீங்க வச்சிருக்கிற ஷேர் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5ல இருந்து 10 ஆயிடும். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஹோல்டிங் வேல்யூ வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டாக் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு? இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் என்ன எப்படி மூவ் ஆகுது? இப்போ எப்படி இருக்கு? இத அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க? இத வாங்கன்னு சொல்றாங்களா? விக்கணும்னு சொல்றாங்களா? அப்படி என்னன்றது கொஞ்சம் டீடைலா நம்ம பாத்துரலாம். நான் AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல நீங்க SIP போடணும் இல்ல அம்சம் போடணும் இல்ல கரெக்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்க செலக்ட் பண்ணணும், ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல உங்களுக்கு FDயோட ஹையரா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி பாண்ட்ஸ், NCD இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்ல உங்க அசெட் அலோகேஷன் கம்ப்ளீட்டா ரீசேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் இப்போ ₹4756 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா ₹5866 போயிருச்சு. இந்த வருஷத்தோட லோ பாத்தீங்கன்னா ₹1795 இருக்கு. இத PE பாத்தீங்கன்னா பிரைஸ் டு earning 37 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 46.8 இருக்கு. சோ இண்டஸ்ட்ரி PE இது கொஞ்சம் கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹361. அப்ப பிரைஸ் டு புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 13 இருக்கு. அது ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 44 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 35 இருக்கு. இது ரெண்டுமே நல்ல நம்பர். எனிதிங் அபவ் 20 வந்து ரொம்ப நல்ல நம்பர்ஸ். இதோட பெக் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1.26 இருக்கு. சோ பெக் ரேஷியோ வந்து 1 கீழ இருந்தா ரொம்ப நல்லது. கம்பெனிக்கு வந்து டெட்டே இல்ல. வெறும் 36 கோடி தான் இருக்கு. சோ இதோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 33% CAGRல grow ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ல 47% வந்து grow ஆயிருக்கு. லாஸ்ட் இயருக்கு இதே சேம் குவார்ட்டருக்கு இந்த வருஷம் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 51% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு சேல்ஸ். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டருக்கும் லாஸ்ட் இயர் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 76% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 3 மாசத்துல ஒரு 12% கொடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கும் போது இது வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 16% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல வந்து ஒரு 123% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 162% வந்து CAGRல வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 51 மாடரேட்டா தான் இருக்கு. ஓவராவும் சோல்ட் பண்ணல, ஓவராவும் வாங்கல. இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது வந்து ஃபினான்ஷியல் வேல்யூ. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2288ல இருக்கு. சோ இது கொஞ்சம் கரண்ட் பிரைஸோட கம்மியா தான் இருக்கு 50%. சோ சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இது வந்து 30% இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் growth ஒரு நல்ல 94% காமிக்குது. ஸ்டாக் பிரைஸ் பாருங்க இங்க பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 2022 வரையும் பெருசா எந்த மூவ்மெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் 2023ல இருந்து கொஞ்சம் வந்து மூவ் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மேஜர் growth பாத்தீங்கன்னா 2024 இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டீப் growth இருக்கு. ஒரு 1800ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா 5800 வரையும் போயிருச்சு. இந்த கம்பெனி ஜூலைல ஆல் டைம் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் கடந்த 5 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்பயும் வந்து பெருசா கரெக்ட் ஆகல. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஒரு 3900ல இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 4922ல இருக்கு. சோ அதை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்போ அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுல 1 இயர் டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5513, அதாவது அப்சைட் பாத்தீங்கன்னா ஒரு 17.8% இருக்கு. ரெண்டு அனலிஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து இதை பை பண்ணலாம் இல்ல ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இது வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெண்டிங் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். சோ இது ஃபண்டமெண்டலா ஒரு நல்ல கம்பெனி. காம்படிஷன் அந்த அளவுக்கு இல்லாத கம்பெனி. கடந்த 6 மாசமா மத்த டிஃபென்ஸ் செக்டர் விழுந்த மாதிரி இந்த இது அந்த அளவுக்கு விழல. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குறது வந்து நல்லா டீட்டெயிலா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய எவ்வளவு லாங் டேர்ம் எவ்வளவு நாள் வச்சுக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.